விலைவாசி வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு அரிசி விலை என்னன்னு பாருங்க. திமுக ஆட்சியில் அரிசி விலை என்னன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் பருப்பு விலை என்னன்னு பாருங்க. திமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க. கடலை எண்ணெய் விலை அண்ணா திமுக ஆட்சியில் என்ன, திமுக ஆட்சியில் என்ன, எல்லாமே சுமார் 40% உயர்ந்து போச்சு. ஆனா மக்களுக்கு வருமான குறைவு, செலவு அதிகரிப்பு, இதனால் ஏழை மக்கள் துன்பப்படுறாங்க. அப்படி துன்பப்படுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க கட்டுமான பொருள். இன்றைக்கு இங்க எல்லாம் கனிம வள கொள்ளை அதிகமா நடக்குதான் நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஜல்லி அங்க நமக்கு வீடு கட்டுறது ஜல்லி வேணும். அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி இப்ப 4500 ரூபாய் ஒரு யூனிட். திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு 5500 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபா. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்றைய தினம் 70,000 ரூபாய். மரம் கேட்க வேண்டியதில்லை. சிமெண்ட் வெளியே மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் 240, திமுக ஆட்சியில் 350 ரூபா. எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எல்லாமே கவனிக்கிற இடத்துல கவனிச்சிடுறாங்க. அதனால இதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல் எல்லா குவாரிகள், ஜல்லி உடைக்கிற குவாரி, எம்சான் தயார் பண்ற குவாரியில ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் கொடுக்கொண்டிருக்கார். ஒரு டன்னுக்கு 100 ரூபாய், ஒரு யூனிட்டுக்கு 4 டன். அப்படின்னா ஒரு யூனிட் 400 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்களா அந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? 400 ரூபாய் வாங்கினா 400 ரூபாய் ஏற்றிடுவாங்க விலையில. மக்கள் தொழிலான விழியும். இப்ப ஏற்கனவே விலை உயர்த்திட்டாங்க. திமுக ஆட்சியில் ஜல்லி விலை உயரும், எம்சாண்ட் உயரும், எல்லாம் உயர்ந்து போச்சு. மேலும் ஒரு டன்னுக்கு இன்னிலிருந்து 100 ரூபாய் கொடுத்தா தான் கிரஷர் இயக்க வேண்டும் என்று அந்த துறையுடைய அமைச்சர் இன்றைக்கு சொல்லி உத்தரவு போட்டிருப்பதாக. அதாவது இதெல்லாம் எப்படின்னா மறைமுகமா உத்தரவு போட்டு வசூல் பண்றது. ஆக இதெல்லாம் தகவல் வெளியாகி இருக்குது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு முடிவு வந்துட்டாங்க. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்குதெல்லாம் மிச்சம்பாங்க. எரியிற வீட்டில் பிடுங்குவதெல்லாம் மிச்சம்ட்டு திமுக காரர் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அமைச்சர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் அடுத்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வராது, இருக்கின்ற வரை கொள்ளையடிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு குவாரியில் இன்றைக்கு ஒரு டன் இன்றைக்கு அந்த ஜல்லிகள் எடுத்தா 100 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவு போட்டிருப்பதாக, அவள வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது. கிரஷர்காரெல்லாம் இன்னைக்கு யூனியன் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு தகவல். ஆக இது இந்த ஆட்சியில் லஞ்ச லாவணியம் இல்லாத துறையே இல்லை. அத்தனை துறையும் புறையோடி போச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.